அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு எந்த துறையில நமக்கு தொழில், வேலை அமையும். அது மூலம் நம்ம சம்பாரிப்போம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலே இருக்கும். 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் அதிக சுபர்கள் தொடர்பு வாங்கி திக்பலம், ஆட்சி, உச்சம், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் தொடர்பு அதிக சுபர்கள் தொடர்பு வாங்கி நல்ல நிலைமையில் இருக்கோ, அந்த கிரகத்தோட வேலை, தொழிலுங்கிறது அந்த ஜாதகத்துக்கு இயல்பாவே அமைஞ்சிரும். நம்ம எப்ப அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து அதில கை வைக்கிறோமோ, அதிலேருந்து நம்ம வளர்ச்சிங்கிறது இயல்பாவே அமைஞ்சிரும். இதுக்கு ராசி, லக்னம், லக்னாதிபதிகள் நல்ல நிலையில இருந்தா, அவங்களுக்கு அந்த வேலைங்கிறது ஈஸியாவே அமைஞ்சிரும். கரெக்ட்டா அத அந்த வயசுல அவங்க புடிச்சிருவாங்க. இப்ப லக்னம், லக்னாதிபதியோ இல்ல மிச்ச கிரக அமைப்புல பலவீனமாகி அவயோக தசை நடந்ததுன்னா, அந்த துறையில அவங்களால கை வைக்க முடியாது. நம்மளுக்கு 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் நல்ல நிலைமையில சுபவலு பெற்று ஆட்சி, உச்சம் போன்ற நல்ல நிலைமையில் இருக்குதோ, அந்த கிரகத்தோட வேலை, தொழில் தான் அந்த ஜாதகத்தில அமையும். அத நம்ம கரெக்ட்டா கை வச்சு நம்ம பிடிச்சிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை அது மூலம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடும். சில ஜாதகங்கள்ல 2, 3 கிரகங்கள் சுபவலு பெற்று நல்ல நிலைமையில இருக்கும். அவங்க ஒரே நேரத்தில 2, 3 தொழில் பண்ணுவாங்க. பல துறைகள்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. நமக்கு ஒரு துறை ஃபர்ஸ்ட்டு புடிக்கிறதே சில பேருக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப இந்த ஜாதகத்த பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கன்னியா லக்னத்தில பிறந்திருக்காங்க. லக்னத்துக்கு முழு பாவி செவ்வாயோட துறையில இவங்க மருத்துவரா இருக்கிறாங்க. இந்த ஜாதகத்த நான் பார்த்தோனே சொல்லிட்டேன். நீங்க செவ்வாய் சம்மந்தப்பட்ட கட்டடம், மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில இருப்பீங்க. அரசால ஆதாயம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நான் எடுத்தோனே பலன் சொல்லிட்டேன். இந்த ஜாதகத்துக்கு. ஆமா சார், நான் அரசு மருத்துவராவே வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அவரு சொல்லிட்டார். நம்ம எந்த துறைங்கிறத நம்ம கரெக்ட்டா புடிச்சிட்டோம். இவங்க கட்டடத்துறை இல்ல மருத்துவத்துறையில அரசால ஆதாயம் அடையக்கூடிய அமைப்புல இருப்பீங்கன்னு சொல்லிட்டோம். ஆமா, நான் மருத்துவரா இருக்கிறேன். அதுவும் அரசு துறையிலே அரசு மருத்துவராக இருக்கிறேன்னு இவர் சொல்லிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு செவ்வாய் முழு பாவி அஷ்டமாதிபதி சார். 3க்கு 8க்கு அதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு உச்சமாயிருக்கிறாரு. இதை உங்களுக்கு கடகத்தில் குரு உச்சமாகி உச்சனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சார். இதில் உச்சனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா பிச்சை எடுப்பான் ஜாதகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லா நிலைமையிலையும் ஒத்து வராது. அதில் ஏதாவது ஒன்று வக்கரமாக இருந்ததுன்னா அது நல்ல பலன்களை தரும். இங்கே உச்சமாகி குரு வக்கரமாயிட்டார். இங்கே செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு குரு மங்கள யோகம், அப்புறம் சிவராஜ யோகம் அப்படிங்கிற 2 யோகத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. ஏன்னா செவ்வாய், சூரியன், புதன் நேரில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ உச்ச குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் விழுந்துருது. அதனால் இவங்களுக்கு சூரியனும் ஒரே நேரத்தில் பவராக வராரு, செவ்வாயும் ஒரே நேரத்தில் பவர் ஆகிடுறாரு. அதனால் இவங்க மருத்துவராகவும் இருக்கிறாங்க, அரசு துறையில் அரசு மருத்துவராகவும் இருக்கிறாங்கிற அமைப்புங்கிறது வந்துடுது இல்லை. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அது சம்மந்தப்பட்ட துறை அமையும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கணும், ரோகாதிபதி, விரையாதிபதி அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த வேலை அமைஞ்சிடும். அது அஷ்டமாதிபதியே இருந்தாலும் அமைஞ்சிடும், 6ஆம் அதிபதியே இருந்தாலும் அந்த வேலை அமைஞ்சிடும், 12ஆம் அதிபதியாக இருந்தால் கூட அந்த வேலை அமைஞ்சிடும். ஆனால் அந்த அவயோகர்களாக இருந்ததுன்னா அந்த திசை வரக்கூடாது. வந்ததுன்னா ரொம்ப அந்த துறையிலேயே பெரிய சிரமத்தை கொடுத்துரும். லக்கண யோகர்கள் திசையாக இருந்ததுன்னா அந்த ஈடுபட்டிருக்க துறையில் அவங்க பெரிய லெவலில் பேரு புகழ வாங்குவாங்க. இப்போ மேஷ லக்கணத்து ஜாதகராக இருந்து அங்கே செவ்வாய் வலுப்பெற்று அந்த செவ்வாய் திசையே வந்ததுன்னா அதில் புகழ்பெற்ற மருத்துவர் ஆவார். இதேமாரி கன்னியா லக்கணத்தில் பிறந்து செவ்வாய் வலுப்பெற்று அதில் உங்களுக்கு மருத்துவத்துறையில் அவங்க போயிட்டாங்கன்னா, அந்த செவ்வாய் திசை நடந்ததுன்னா அந்த துறையிலேயே பெரிய அடி விழுவும். ஒரு ஆப்ரேஷனில் ஃபெயிலியர் ஆகி அது மூலம் ஜெயிலுக்கு போவார், வழக்கை சந்திப்பார், பெரிய லாஸை சந்திப்பார். இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஒரு எந்த கிரகம் சுகத்துவமாக இருந்தாலும் அந்த தொழில் அமையும். ஆனால் அது லக்கண யோக திசையாக இருந்ததுன்னா, யோக கிரகமாக இருந்து திசை நடந்ததுன்னா அது அந்த துறையில் பெரிய லெவலில் சக்ஸஸை கொண்டு போகும். ஆனால் அவயோகராக இருந்து அந்த திசை வந்ததுன்னா அந்த துறையிலே பெரிய லெவலில் சர்க்களையும் ஏமாற்றத்தையும் சந்திக்க வச்சு ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறதும் இது அந்த அவயோகராக இருந்தால் செஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு 46 வயசு ஆகுது. 2012 குருமக தசை ஆரம்பிச்சுட்டு 2028 வரைக்கும் குருமக தசை நடந்தது. லக்கண அவயோகர்கள் மொத்தத்துக்கே பாவகரங்கள் 3, 6, 11 இருக்கும்போது யோகத்தை செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 7க்கு அதிபதி குரு வக்கரமாகி உச்சமாகி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து தசை நடத்ததுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மருத்துவத்தில் நல்ல வருமானம், ஜீவனம் நல்லாவே போனது. வாழ்க்கை நல்ல ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கைங்கிறது அமைஞ்சுது. ஆனால் இதில் உங்களுக்கு குருதசையில் செவ்வாய் பற்றி 2025 போன வருஷத்தில் நடந்தது. அதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் சந்திக்கிற மாரி ஒரு அமைப்பாயிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் டாக்டராக இருந்துக்கிட்டு இன்னொன்று என்ன பண்ணாருன்னா, அவரோட நண்பரோட சேர்ந்து மெடிசன் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் சைடு பிஸ்னஸாக பண்ண போய் 40 லட்ச ரூபா வரைக்கும் இவருக்கு லாஸ் ஆகிருச்சு. இப்போ அதுக்கு தான் இவங்க எங்கள்கிட்ட லைனில் ஜாதகம் கேட்டு வந்திருந்தாங்க. மறுபடியும் நான் இதை செய்யலாமா, எனக்கு போன வருஷமே என் ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப்பில் மெடிசன் கான்ட்ராக்ட் கம்பெனியில் எடுத்து அதில்
அதில எனக்கு வந்து ஒரு ரூ. 40,00,000 லாஸ் ஆயிட்டு. மறுபடியும் நான் இந்த கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து பண்ணலாமா? இல்ல வேலைக்கே வேலையே அரசு வேலையே பார்க்குறது சரியா இருக்குமா? அப்படின்னு சொல்லி தான் இந்த லைனுக்கே அவர் வந்தார். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த செவ்வாய் துறையில மருத்துவத் துறையில இருந்துமே, அந்த செவ்வாய் புத்தி அதே குரு தான் பார்க்குறாரு. இந்த செவ்வாய் உச்சமாய் தான் இருக்கிறாரு. இந்த அஷ்டமாதிபதியா ஆனதுனால, இந்த புத்திலேயே அவருக்கு வந்து ரூ. 40,00,000 லாஸுங்கிறது ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் புத்தி 2025 முடிஞ்சு 2026 பிப்ரவரியில உங்களுக்கு ராகு புத்திங்கிறது ஆரம்பிச்சுட்டு, ராகு 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. சனி வந்து 6ஆம் வீட்ட அவர் வீட்ட அவரே பார்க்குறாரு. இப்போ 12ல இருக்க ராகு புத்திங்கிறது வந்துருது. பிரச்சனை இங்க ஆரம்பிச்சிருது. இனிமேல் இவர் வந்து மறுபடியும் இவர் வந்து பிஸ்னஸ் சொந்த தொழில்ன்ட்டு போனாருன்னா, பெரிய லாஸை சந்திக்கிற மாரி இருக்கும். வேலை இழப்பு, பொருளாதாரத்தில பெரிய லெவல்ல சிக்கலை ஏற்படுத்துற அமைப்புங்கிறது அந்த இடத்துக்கு போயிடும். இவங்களுக்கு சொந்த தொழில் இனிமேல வந்து அவ்வளோ ஃபேவரா இருக்காது. இவங்க வந்து தொடர்ந்து இந்த அரசு வேலை, அதுக்கான சம்பளத்த வாங்கி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் இவங்களால வந்து சமாளிக்க முடியும். இவங்களுக்கு சொந்த தொழில் இனிமேல் ஒத்து வராது. இவ்வளோ நாள் பண்ணியிருந்திருக்கலாம். இனிமேல் பண்றது அவருக்கு பெரிய லெவல்ல ஃபெயிலியர கொண்டு போய் விடுறதுக்கான அமைப்பு தான் இருக்கு. இதில இந்த குரு தசை வந்து பார்த்தீங்கன்னா, 2028ஓட இன்னும் வந்து உங்களுக்கு 2, 3 வருஷத்திலே கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து சனி மகாதசையே ஆரம்பிச்சிருது. சனி வந்து 6ஆம் அதிபதியாகி 12ல மறைஞ்சு, ராகுவோட சேர்ந்து இங்க வந்து பலவீனமாயிட்டாரு. பரிவர்த்தனையில 5ஆம் இடத்துக்கு போறாரு. ஆனா ராகுவோட சேர்ந்து 6ஆம் வீட்ட தான் அவர் பார்க்குறாரு. 6ல ஏற்கனவே கேது இருக்கு. இங்க வந்து 12, 6ம் கடுமையா பாதிக்கப்பட்ட பாவத்துவமான அமைப்புல இருக்கிறதுனால, இந்த சனி தசை இவருக்கு வந்து பெரிய லெவல்ல சம்பாத்தியத்த குடுக்காது. இதில என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆலோசனையும், அட்வைஸையும் இவங்க வந்து கேட்க மாட்டாங்க. மறுபடியும் இவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, அதில பெரிய லெவல்ல லாஸ் பண்ற அமைப்பு தான் அந்த ஜாதகத்தில இருக்கு. இவர் வந்து ஆலோசனை கேட்டாலும் ஜோதிடர்கிட்ட அத வந்து அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் நோக்கி போய் அதில பெரிய லெவல்ல லாஸை சந்திக்கிற அமைப்பு தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது. ஏன்னா அடுத்தது வந்து சனி திசையே வரப்போகுது. அதில் பெரிய லெவலில் வந்து லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அதில் சமாளிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அதில் இவரோட ஜாப்பு அரசு வேலையுமே பாதிக்கப்படுறதுக்கான அமைப்புங்கிறது இருக்குது. இதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நான் வந்து இவரோட விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து சொல்லிட்டேன். ஆனால் இவங்க கேட்கறதுக்கான அமைப்புங்கிறது இப்போதைக்கு நான் அவர் ஓகேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இவங்களால கேட்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு அமையாது. மறுபடியும் அந்த தொழில் ஆரம்பித்து அதில் லாஸை கொண்டு போகிறதுக்கான அமைப்பு தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் இவர் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் இவர் வாழ்க்கைங்கிறது நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவர் வந்து பெரிய லாஸை சந்திக்கிற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்திலே இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த தொழில் அமையும். ஆனால் அந்த அவயோக திசையாக இருந்ததுன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த காலகட்டத்தில் அந்த துறையிலேயே சறுக்கலை சந்திக்கிற அமைப்புங்கிறது வரும். அப்படிங்கிறது தான் வந்து விதி. மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.